கம்பீருக்கும் மோர்னே மோரலுக்கும் லடாயாமே இதாங்க இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்க பேச்சு. கம்பீருக்கும் மோர்னே மோர்களுக்கும் இடையில பிரச்சனையே சொல்கிறாங்க. இது பிசிசிஐ ரிவ்யூ மீட்டிங்கில் பேசப்பட்டுதான். ஆஸ்திரேலியா டூரில் ஒரு ட்ரைனிங் செக்ஷனில் மோர்கல் லேட்டாக வந்திருக்காரு. இது பார்த்து கோவப்பட்ட கம்பீர் கோலிக்கு முன்னாடியே அவரை திட்டாராம். இதனால் கவலைப்பட்ட மோர்கல் அதுக்கப்புறம் மற்ற செக்ஷனில் ரொம்ப அமைதியாக இருந்துட்டாராம். ஒன்றும் பெருசாக பண்ணலையாம். பும்ரா ஒத்த ஆளாக பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் பெர்ஃபார்ம் பண்ணதுனால பவுலிங் செக்ஷன் வீக் இல்லாத மாதிரி காமிச்சிருச்சு. இந்திய டீமு பேட்டிங் தான் சொதப்பிட்ட மாதிரி இருந்தது. ஆனால் பும்ரா தவிர மற்றதான் கழிச்சு பாருங்கள், இந்திய டீம் பவுலிங் வீக் தான். மோர்கள் மேலே பெருசாக அதிருப்தி ஏற்படல. ஆனால் நியூசிலாந்து சீரீஸை பவுலர் சரியாக பவுலிங் பண்ணலை. அது மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் வச்சுருக்காங்க பிசிசி. இவர் எப்படி செயல்படுறாருன்னு சீனியர் பிளேயர்ஸ்கிட்ட வேற கேட்டிருக்காங்க. சாம்பியன் டிராஃபி தான் இவருக்கு கடைசி சீசனாக இருக்கும். நல்ல ரிசல்ட் கொடுக்கலன்னா கெட் அவுட் தான். இந்த ஒரு விஷயம் என்னென்னா, காம்பீர் தான் மோர்கலை பவுலிங் கோச்சா கேட்டு வாங்கினார்.